வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிறன்னு வர இருக்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமிட்டி மற்றும் கமிஷனுங்க பாலிட்டியில நமக்கு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, நமக்கு பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன்ல இருந்து நமக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்டுறாங்க. ஓகேவா, 2ல இருந்து 3 கொஸ்டின் கமிட்டி மற்றும் கமிஷன்ல இருந்து கேட்டுறாங்க. ரொம்ப முக்கியமானது. சோ நம்ம இந்த வீடியோல 1947 இருந்து 1925 வரைக்கும் என்னென்ன முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே வந்து பார்க்கலாம். ஓகேவா, சோ கான்செப்ட் நான் சொல்ல போறேன். ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கமிஷன் மற்றும் கமிட்டில இருந்து கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து பார்க்க போறேன். சோ ஒரே வீடியோல கான்செப்ட் சொல்ல போறேன், ப்ரீவியஸ் இயர் சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் எத்தனை எடுத்தீங்கன்னா நமக்கு யார் வந்துடும் பாத்தீங்கன்னா வாஞ்சு அப்படின்ற நபர் வந்து வராரு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா வாஞ்சு குழு. ஓகேவா, வாஞ்சு குழுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வருமான வரி சீரமைப்புக்காகவும் கருப்பு பணத்துக்காக போடப்பட்ட குழு தான் எது இருக்கு அப்படின்னா வாஞ்சு குழு. ஓகேவா, இன்கம் டாக்ஸ் ரிஃபார்முக்கும் பிளாக் மணிக்காகவும் போடப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வாஞ்சு குழு. அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, இந்தியால இந்த வருமானம் இருக்குல்ல, வருமான வரிகளை வந்து எப்படி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கருப்பு பணத்தை வந்து பதுக்காம இருக்கணும், கருப்பு பணத்துல பதுக்குனா அதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கருப்பு பணம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வாஞ்சுன்ற நபர் தான் சொல்லுவாரு. வருமான வரி வந்து மறுசீரமைப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வாஞ்சு குழுன்ற ஞாபகம் வச்சு. ஓகேவா, சோ இப்போ வாஞ்சு குழு என்னது, வருமான வரியை சீரமைப்பு செய்யறதுக்காகவும் கருப்பு பணத்தை பதுக்காம இருக்கா கருப்பு பணத்தை பத்தி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்காகவும் போடப்பட்ட குழு தான் வாஞ்சு குழு. ஓகேவா, நம்ம செகண்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா கோத்தாரி. கோத்தாரி நம்பர் தான் பார்க்க போறோம். ஒண்ணுமே கிடையாது, கோத்தாரினாலும் என்ன ஞாபகம் வரும்னா கல்வி, எஜுகேஷன். இந்தியால கல்விக்காக போடப்பட்ட முதல் குழு எதுன்னு கேட்டாங்கன்னா அது கோத்தாரி குழு தான். ஓகேவா, இந்தியால கல்விக்காக போடப்பட்ட முக்கியமான குழுல பார்க்கப்படுது. ஒண்ணுமே இல்லைங்க, இந்தியாவில வந்து கல்வி வந்து எப்படி மேம்படுத்தணும், எஜுகேஷன் வந்து எப்படி டெவலப் பண்றது, எஜுகேஷன் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு என்ன சொல்லிட்டு போடப்பட்ட முக்கியமான குழு தான் கோத்தாரி குழு. எப்ப போடாங்க அப்படின்னா 1964 போடுறாங்க. இதை பின்பற்றி தான் 1968 நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஓகேவா, தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்திரா காந்தி அவர்கள் 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பரிந்துரை செஞ்ச குழு எது கேட்டாங்கன்னா கோத்தாரி குழு தான். குழு போடப்பட்ட வருஷம் அது 1964. எதுக்காக போட்டாங்க இந்த குழு? கல்விக்காக. இந்தியால எஜுகேஷன் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி டெவலப் பண்றது, அதுக்காக போடப்பட்ட குழு தான் கோத்தாரி குழு. எந்த வருஷம்? 1964. இதை பின்தொடர்ந்ததா, இதோட ரெக்கமெண்டேஷன், இதோட பரிந்துரை ஏற்றுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 இந்திரா காந்தி அவர்கள் போடுறாங்க. ஓகேவா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்னது, ஒண்ணும் கிடையாது, இங்கிலீஷ் இருக்கணும். ஓகேவா, அப்புறம் வந்து ஹிந்தி இருக்கணும், அப்புறம் வந்து அந்த மாநிலத்தோட தாய்மொழி வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். இப்ப தமிழ்நாடுன்னா தமிழ், மலையாளம்னா மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரளா மலையாளம் சொல்லிட்டு இந்த 3 கொண்டு வந்தாதான் மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல நமக்கே தெரியும், அந்த டைம்ல வந்து யாருப்பா தமிழ்நாட்டுல டிஎம்கே 1968 69 வாக்குல 1969 வாக்குல நமக்கு யாரு இருப்பானா அண்ணா ஆட்சி. அதான் அண்ணா தான் அந்த டைம்ல இருப்பாரு. அண்ணா வந்து சொல்லிடுவாரு கிளியர் கட்டா, எங்களுக்கு வந்து ஹிந்திலாம் தேவையில்லப்பா, நாங்க 2 மொழி தான், ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு தமிழ், வேற எந்த மொழியும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம என்னென்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு வாஞ்சு குழு. வாஞ்சினா வருமான வரி சீரமைப்புக்காகவும் கருப்பு பணம் இருந்தாலே வாஞ்சு குழு. அதுக்கடுத்து கோத்தாரி. கோத்தாரினாலே நமக்கு என்னதான் கல்வி, எஜுகேஷன். 1964 எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 அப்படின்னு தான் உங்களுக்கு ஞாபகம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மெஹலனோபிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா மெஹலனோபிஸ். இதுதான் நமக்கு தேசிய புள்ளியியலின் தந்தை. ஓகேவா, செகண்ட் 5 இயர் பிளான் திட்டம் போட்டிருப்பார்ல அவர். ஓகேவா, செகண்ட் 5 இயர் பிளானுக்கு நமக்கு திட்டம் போட்டு கொடுத்தது மெஹலனோபிஸ் தான். இவதான் தேசிய புள்ளியியலின் தந்தை. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. இவர் எதுக்காக போடுறாங்கன்னா தேசிய வருமானம். ஓகேவா, தேசிய வருமானத்தை நம்ம எப்படி கணக்கு போடுறது, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிடுறது, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் மாதிரி, ஒரு மேத்தமெட்டிக்கல ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது கொடுங்களேன், எப்படி அதை கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட குழுதானது மெஹலனோபிஸ் குழு. மெஹலனோபிஸ் ஏற்கனவே நமக்கு செகண்ட் 5 இயர் பிளான்ல அவர் இருந்திருப்பாரு, அவரோட மாடல் தான் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மெஹலனோபிஸ்னா ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், தேசிய புள்ளியியலின் தந்தை. இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக போடுறாங்க, தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிடுவது, அது எப்படி ஒரு ஃபார்முலா மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருமான பகிர்வு, வருமானத்தை எப்படி பகிர்வது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நேஷனல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம வருமானத்தை எப்படிலாம் வந்து பகிர்ந்தளிக்கலாம் அதுக்காகவும் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஒண்ணுமே கிடையாது, மெஹலனோபிஸ்னா தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிறதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நேஷனல் இன்கமை கணக்கு போட்டு ஒரு மேத்தமெட்டிக்கலா நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுதான் ஃபாதர் ஸ்ட்ராட்டஜிஸ், புள்ளியல் அப்படியே எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா நரசிம்மம். ஓகேவா, நரசிம்மம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, பேங்க். நரசிம்மம் என்னது, பேங்குக்காக போடப்பட்ட குழுதானது நரசிம்மம்.
வங்கிக்கு என்ன போட்டிருப்பாங்க, பேங்க்கு என்ன போட்டுருவோம் அப்படின்னா ரெப்போ ரேட்டு. ஓகேவா, பேங்க் வந்து என்ன மாதிரி ரெப்போ ரேட் வந்து வாங்கணும், என்ன ரேட் வந்து மக்களுக்கு வந்து கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிப்பாரு நரசிம்மம். ஸோ நரசிம்மம்ன்றாலே என்னது, பேங்க், வங்கின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கிக்கான சீரமைப்பு எப்படிலாம் வந்து ரெகுலேட் பண்ணணும், ஆர்பி வந்து என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து கடன் கொடுக்கணும், ஆர்பி வந்து மற்ற பேங்க் எப்படி கடன் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் பேங்க்குங்க. ஓகேவா, ஸோ உங்க நரசிம்மம்னு வந்துட்டாலே உங்களுக்கு எதுதான் ஞாபகம் வரணும், பேங்கிங். ஓகேவா, ஸோ மெக்டோனபிஸ்னா தேசிய வருமானம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் கோத்தாரினா கல்வி குழு 1964 போடுறது கல்வி. அதுக்கு முன்னாடி பார்த்தது வாஞ்சினானது வருமான வரியை சீரமைப்புக்காகவும் கருப்பு பணம் பிளாக் மணிக்காகவும் போட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ 4 படுத்துப்பா. அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவராமன். ஓகேவா, நமக்கு அடுத்து யார் பாத்தீங்கன்னா சிவராமன். சிவராமன்னா ஒண்ணுமே கிடையாது, நபார்டுங்க. சிவராமன்னா நபார்டு. ஓகேவா, சிவராமன்னா நமக்கு நபார்டு. இது 1982 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, நபார்டுன்றது வந்து 1982 இவரோட பரிந்துரை தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது தான் நபார்டு. ஓகேவா, இன்னைக்கு டேட்டுக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கத்தான் யாரு, நபார்டு. அப்ப சிவராமனானது நபார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா, சிவராமன் எது வந்து பரிந்துரை செஞ்சதுன்னா நபார்டுன்றத சொல்றாங்க. நபார்டானது விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஹனுமந்த் ராவோ குழு. ஓகேவா, ஹனுமந்த் ராவோ குழு என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, மாவட்ட திட்டமிடல். ஒவ்வொரு மாவட்டத்தையும் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டியில எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி அதை கொண்டு போனோம், ஒரு மாவட்டத்தை எப்படி டெவலப் பண்றது, அதுக்காக போடப்பட்ட குழுதானது ஹனுமந்த் ராவோ குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லியில வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம். இப்போ விவசாயிகளுக்கு வந்து நிறைய பூச்சி நிறைய வந்து விவசாயங்கள்லாம் வந்து போகுது அப்படின்னால ஸோ பூச்சிக்கொல்லிகளோட பயன் என்ன, அதனால அது தீங்கா கெட்டதா, அதாவது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு அதை பத்தியும் போடப்பட்ட குழுதானது ஹனுமந்த் ராவோ குழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஹனுமன்னானது மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்தையும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக போடப்பட்டது, அதாவது திட்டமிட்டு எப்படி டெவலப் பண்ணணும் அதுக்காகவும். ஸோ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு யார் வந்துருவா, ஹனுமன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்மளே பார்த்துருப்போம், அந்த ஹனுமன் வந்து அந்த மலையை தூக்கிட்டு வர மாதிரி பார்ப்போம்ல. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம ஏதாவது கொண்டு போய் அந்த மலையை நிப்பாட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொருத்திலையும் அந்த மலையை கொண்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து ஞாபகம் வச்சு அதை வச்சிருங்க. ஸோ மலையில வந்து இந்த பூச்சியும் அண்டக்கூடாதுக்காக பூச்சிக்கொல்லி போட்டார் ஹனுமன். ஓகேவா, என்ன பண்ணாரு ஹனுமனே, அந்த மலையை எடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துட்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மலையை உடச்சி பீஸா வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து அந்த மலையில வந்து நிறைய பூச்சிங்களா இருக்கு, வரக்கூடாதுக்காக பூச்சிக்கொல்லி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு. ஓகேவா, ஸோ சிவராமனானது நபார்டு, சிவராமனானது நபார்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சந்தானம். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, சந்தானம் குழு மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஸோ சந்தானம் குழு பாத்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு. ஓகேவா, சிபிஐ மற்றும் சிவிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிபிஐ மற்றும் சிவிசி. சிபிஐ பாத்தீங்கன்னா நமக்கு 1963 வந்திருக்கும், சிவிசி பாத்தீங்கன்னா நமக்கு 1964 வந்திருக்கும். சந்தானம் குழு எப்ப போட்டாங்கன்னா 1962 போட்டிருப்பாங்க. ஓகேவா, நேரு ஆட்சியில போட்டிருப்பாங்க. 1962 சந்தானம் குழு போட்டிருப்பாங்க. எதுக்காகனா ஊழலை வந்து ஒழிக்க வேண்டும், ஊழலை நாட்டுல இருந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக போடப்பட்ட குழு எது கேட்டாங்கன்னா சந்தானம் குழுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிபிஐ மற்றும் சிவிசி சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இவங்களோட பரிந்துரை மூலமாக பின்னால வருது. ஓகேவா, எந்த வருஷம் போட்டாங்க, 1962 சந்தானம். ஓகேவா, நீங்க சந்தனம் கடத்தீங்கன்னா நம்ம சும்மாவே இது பண்ணாலே நம்மள வந்து பிடிச்சிருவாங்க. நீங்க சந்தனம்லாம் கிடைச்சுன்னா சிபிஐ உங்களை வந்து கன்ஃபார்ம் பிடிச்சிருவாங்க. இந்த புஷ்ப படத்துல வந்து சந்தனம் கடத்துது. ஸோ சந்தானத்தை சந்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சந்தனம்லாம் கடத்தீங்கன்னா அவ்வளவுதான், சிபிஐ உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, சிவிசி வந்து உங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சந்தானம்னா ஊழலை ஒழிக்கிறதுக்காக போடப்பட்டது தான் முக்கியமான குழு. இது பின்னால் தானே வருது, சிபிஐ மற்றும் சிவிசி வந்து பின்னால கொண்டு வராங்க. ஸோ சிபிஐனா 1963, சிவிசி நமக்கு 1964 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மத்திய புலனாய்வு துறை. சிபிஐனா மத்திய புலனாய்வு துறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிவிசினா நமக்கு மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை, மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ சந்தானம்னா ஊழலை ஒழிப்பது சிபிஐ மற்றும் சிவிசி 1962, 1963, 1964. ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தினேஷ் கோஸ்வாமி. ஓகேவா, தினேஷ் கோஸ்வாமி எதுக்காகனா எலெக்ஷனுங்க. தினேஷ் கோஸ்வாமி என்னது, எலெக்ஷன். எலெக்ஷன் எப்படிலாம் வந்து அந்த பிளானிங் பண்ணலாம், எலெக்ஷனுக்கு அந்த ரூல்ஸ்லாம் எப்படி மாத்தலாம், அந்த இதெல்லாம் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டுன்னா தினேஷ் கோஸ்வாமி உங்களுக்கு தேர்தல் தான். தினேஷ் கோஸ்வாமி நமக்கு தேர்தல், எலெக்ஷன் ஞாபகம் வச்சோம். ஓகேவா, எலெக்ஷனுக்கான ரூல்ஸ் அது எப்படிலாம் நம்ம மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட குழுதானது தினேஷ் கோஸ்வாமி குழு. எப்போ போட்டாங்க, 1990. எப்போ போடுறாங்க, 1990 தான் வந்து போடுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விபி சிங் தான் இருக்காரு. ஓகேவா, விபி சிங் தான் இந்த தலைமையில வந்து போடுறாங்க. ஓகேவா, ஸோ அப்ப என்னது, சந்தானம்னா ஊழல் ஒழிப்பு 1962, இவங்களோட பரிந்துரை பேர்ல தான் சிபிஐ வந்து வருது, சிவிசி வந்து வருது. ஓகேவா, ஸோ தினேஷ் கோஸ்வாமி அப்படின்னா தினேஷ் கோஸ்வாமி
நமக்கு தெரியும் எலெக்ஷன்னால என்ன பண்ணுவாங்க, பாரத் மாதா கி ஜே, இதுக்கு போடுங்க, ஓட்டு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க. பொதுவா சும்மா ஞாபகம் வச்சுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க தான் அண்ணனுக்கு ஜே அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி தினேஷ் கோஸ்வாமினா கோஷம் போடுவார்கள் அப்படின்னா அப்ப எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 1990 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வேற என்ன இருக்குதுன்னா, நம்ம இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம், 8 பார்த்துருக்கோம், 10 பார்த்துருக்கோம். ஸோ 9 பாருங்க, 9 ஒண்ணுமே கிடையாது. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்திருப்பார். ஓகேவா? சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா வந்து இறந்திருப்பாரு. அவர் உண்மையில இயற்கை மருந்து தான் அடிச்சாங்களா இல்ல யாருன்னா வந்து அவங்க வந்து கொண்டுட்டாங்களா, அவர் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு, ஒரு மர்மமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சுபாஷ் சந்திர போஸ் குடும்பத்தை சார்ந்த வந்து அடிக்கடி வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்காகவும் அதை வந்து செக் பண்ணதுக்காகவும் போடப்பட்ட குழுக்கள் தான் இது எல்லாமே. ஓகேவா? சோ பல்வேறு காலகட்டங்களில் போடப்பட்ட குழுக்கள் என்னன்னா அப்படின்னா 1945 நமக்கு முகர்ஜி என்ற குழு போட்டிருக்காங்க. பிக்கிஸ் அப்படின்றது 1946 56 ஷா நவாஸ் போட்டிருக்காங்க. 1970 கோஸ்லா குழு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு 1970 நமக்கு கோஸ்லா குழு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. டேய் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரா, ஊரே கோஷம் போட்டிருக்கு, எவ்வளவு முக்கியமான செய்தி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ உட்காந்து என்னடா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க? டேய் நவாஸ், சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு, ஊரே கோஷம் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், முக்கியமான முகர்ஜி, என்னடா நீ உட்காந்து பிக் பாஸ் பார்த்துருக்க? பிக்பாஸ்னா நம்ம பிக் பாஸ் ஞாபகம். ஓகேவா? ஸோ 45 46 56 70. ஓகேவா? என்னது, டேய் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு, ஊரே வந்து கோஷம் போட்டுட்டு இருக்கு, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ என்னடா உட்காந்து நான் எவ்வளவு முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர கார்க், அது வேற இது வேற. அது சுபாஷ் சந்திர போஸ், இது சுபாஷ் சந்திர கார்க்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஸோ கிரிப்டோ கரன்சி நம்ம இந்தியா வச்சுக்கலாமா வேணாமா, இந்தியாவில கிரிப்டோ கரன்சி நம்ம புழக்கத்தில் இருக்கலாமா, நம்ம மக்கள் கிட்ட கொடுக்கலாமா, அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டு இதுக்காக போடப்பட்ட குழுதானது சுபாஷ் சந்திர கார்க்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் கிடையாது, கிரிப்டோ கரன்சி அந்த பிட்காயின்லாம் இந்தியாவில வேணுமா வேணாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பான். இந்த குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேணாம், அந்த மாதிரிலாம் நமக்கு இந்தியாவுக்கு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் கிரிப்டோ கரன்சி, நிதி தொழில்நுட்பம். ஓகேவா? ஃபினான்சியல் டெக்னாலஜி என்னது, டெக்னாலஜிக்கலா ஃபினான்ஸ் எப்படி கொண்டு போகுது அப்படின்றதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ சுபாஷ் சந்திர கார்க் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் பண்ணணும், கிரிப்டோ கரன்சி பிட்காயின், அப்படி அது வேணுமா வேணாம் சொல்லிட்டு போடப்பட்ட குழுதானது இந்த குழு. ஸோ டக்குன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணலாமா இந்த பத்தியும். ஸோ சுபாஷ் சந்திர கார்க்னா என்னது, கிரிப்டோ கரன்சி. ஸோ சுபாஷ் சந்திர போடப்பட்டது அந்த பிக் பாஸ் கதை. டேய் ஊரே கோஷம் போட்டுக்கிட்டு நவாஸ் முகர்ஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏதாவது சொல்லிட்டு ஊரே கோஷம் போட்டுட்டு இருக்கு, முக்கியமான செய்தி சொல்லிட்டு உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது சொன்னோமா. தினேஷ் கோஸ்வாமி எலெக்ஷன் டைம் வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க, கோஷம் போடுவாங்க, அண்ணனுக்கு ஜே, நான் தாண்டா அடுத்த முதலமைச்சர் அப்படிலாம் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ தினேஷ் கோஸ்வாமினா எலெக்ஷன் 1990. ஸோ சந்தானம் என்னது, நானே சொல்லிட்டேன், சந்தானம் நீங்க கடத்துட்டீங்க, நம்ம சும்மா எதெல்லாம் சின்னதா பண்ணாலே சிபிஐ வந்து உள்ள வந்துருவாங்க, நீங்க சந்தானம்லாம் எடுத்து பண்ணீங்கன்னா சிபிஐ சிபிஎஸ்சி வந்து பண்றாங்க, ஊழல் ஒழிப்பு வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹனுமன் என்ன சொன்னேன், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த மலையை பீஸா கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்க வந்து நிறைய செடி கொடிகள்லாம் அந்த ராமருக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு போறாரு, அந்த இது மருந்து எல்லாம். ஸோ அந்த மருந்து எல்லாம் பூச்சி வந்து அடிக்காம இருக்காங்க, பூச்சிக்கொல்லின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹனுமன்னா மாவட்ட திட்டமிடல், ஸோ பூச்சிக்கொல்லின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சிவராமனா நபார்டு. ஓகேவா? சிவராமனா என்னது, நபார்டு, இது தெரிஞ்சதுதான். ஸோ நரசிம்மனா நமக்கு வங்கி சீரமைப்பு. நரசிம்மனா என்னது, பேங்க். நரசிம்மனா பேங்க் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெகலோபிஸ்னா ஃபார்முலா, தேசிய வருமானத்தை எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கோத்தாரினா நமக்கு கல்வி 1964 போட்டிருப்பாங்க. ஸோ வாஞ்சினா வருமான வரி வந்து மறுசீரமைப்பும் கருப்பு பணத்தை வந்து பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே 11th ஒன்று பார்க்கலாமா. ஸோ வர்மா குணா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. வர்மா குணா ஒண்ணுமே கிடையாது, பாலியல் துன்புறுத்தல் சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல, ஓகேவா, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன், இப்ப ரேப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான தண்டனை என்ன, அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்தா யாரு, வர்மா குழு. ஓகேவா? அதுக்கான வகுத்து கொடுத்தது யாரு, வர்மா குழு. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு 2013 பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் வந்து வந்திருக்கும். ஓகேவா? பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் வந்து 2013 தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு 2014 போக்சோ சட்டம் வந்திருக்கும். ஓகேவா? நமக்கு போக்சோ சட்டம் 2014 தான் வந்திருக்கும். ஆனா 2013 போடப்பட்ட சட்டம் தான் இவங்க பரிந்துரைச்சு. ஓகேவா? ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தலுக்கான அந்த வகுத்து கொடுத்தது ரூல்ஸா, இந்த மாதிரி பண்ணா இதெல்லாம் பண்ணிடணும், இப்ப டச் பண்ணா என்ன பண்ணணும், பின் தொடர்ந்து போனா என்ன பண்றது, நீ இதெல்லாம் பண்ணா அவங்க வந்து அயர் பொசி கொடுக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு மிரட்டுறது, ஸோ டச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கலாம். அதுக்கான தண்டனைகளை வகுத்து கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வர்மா குழு. ஓகேவா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் நீங்க பண்ணாலே வர்மம் தான், கேர்ள்ஸ்னால நம்ம வர்மத்தை போட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகேவா?
கேர்ள்ஸை வந்து என்னைக்குமே டச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அவங்க வர்மத்தை போட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற டேட்ல பெண்கள் எல்லாமே ரொம்ப வீரமாகவும் வலிமை மிக்கவங்களாக தான் இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா அவங்க வர்மத்தை போட்டுருவாங்க. என்னது வர்மத்தை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பெண்கள்லாம் என்னது வர்ம கலைஞரோட நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வர்மா குழுனானது பெண்களுக்கான பாலியல் துன்பதுக்காக போடப்பட்ட குழுதானது வர்மா குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? பெண்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கணும். உடல் வலியும் மன வலியும் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே. ஸோ வர்மா குழு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 2013 பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஜய் கோல்கார். ஓகேவா? விஜய் கேல்கார்ன்றதா வரும். ஸோ ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுன்னா கவர்மெண்ட் தனியாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது வந்து அதுக்காக போடப்பட்ட குழு தான் அது. ஓகேவா? அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்த தொழிற்சாலையோ ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அது மாதிரி பண்ணலாமா, அதனால பண்ண கவர்மெண்ட் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட குழுதானது விஜய் கோல்கர் குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து PPPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? PPP அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஸோ அப்ப விஜய்னானது கவர்மெண்ட்டும் தனியார சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணலாமா வேணாமா, அது நல்லதுல முடியுமா கெட்டதுல முடியுமா, யாருக்கு வந்து என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு போடப்பட்ட குழுதானது விஜய் கோல்கார் குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஷா ஆணையம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. 1975 பாத்தீங்கன்னா நமக்கு 1975 பாத்தீங்கன்னா நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. யாரு? இந்திரா காந்தி அவங்க வந்து 1975 நேஷனல் எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு தனி மனித உரிமை எல்லாம் வந்து போயிருக்கும். ஸோ அதுக்காக 1977 மொரார் தேசாய் வந்து வின் பண்ணிருப்பாரு. அதாவது இவங்க இந்த மாதிரி பண்ணனால இந்திரா காந்தி அவங்க தோத்து போயிருப்பாங்க. ஓகே, எலெக்ஷன்ல தோத்து போயிருப்பாங்க. ஸோ 1977 யார் வருவாங்கன்னா மொரார் தேசாய் தான் வந்து பிஎம்ஆ இருப்பாரு. ஸோ அவர் பிஎம்ஆ இருந்தால இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி டைம்ல பண்ணலாம் கரெக்டா தப்பா, அவங்க என்னென்னலாம் அட்டுழியம் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் அத்துமீறல்கள் நடந்திருக்கு, சட்ட மீறல்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் கரெக்டா தப்பா போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாரு. யாரு? மொரார் தேசாய் என்ன பண்ணாருன்னா 1977 இந்திரா காந்தி நேஷனல் எமர்ஜென்சில பண்ணாங்கல்ல அதெல்லாம் கரெக்டா தப்பா, என்னென்னலாம் பண்ணிருக்கேன், என்னென்ன அட்டுழியம் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிங்க. இப்ப அதுக்காக போடப்பட்ட ஆணையானது ஷா ஆணையம். ஓகேவா? ஷா ஆணையம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அவசர நிலை எல்லை மீறல் என்னெல்லாம் வந்து அத்துமீறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி ஜெயில போட்டதுக்காக போடப்பட்டதான். ஸோ இவங்களோட ரிப்போர்ட்டை வச்சு இந்திரா காந்தி ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்திரா காந்தியை ஜெயில போட்டிருப்பாங்க. அப்ப ஷா ஆணையம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஷா ஆணையம் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல பண்ணலாம் கரெக்டா தப்பா, என்னென்ன அத்துமீறல்கள் சட்ட மீறல்கள் நடந்திருக்கு அதை செக் பண்ணுங்கன்னு சொன்ன குழு என்னது? ஷா ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெண்டுல்கர். நம்ம டெண்டுல்கர் நமக்கு யார் ஞாபகம் வருவா? சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகம் வருவார். டெண்டுல்கர் நம்ம யாருக்கா வருவா? சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகம் வருவார். சச்சின் டெண்டுல்கர் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 10 வரும். அவரோட ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 10 இருக்கும். இதுலயும் பாருங்க 10 இருக்கு. என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லப்பா, ஒரு டீ தான் வாங்கிட்டாங்கப்பா, என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லப்பா, எனக்கு வந்து ஒரு டீ தான் கொஞ்சம் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப டெண்டுல்கர் என்னன்னா வறுமையை வந்து கணக்கெடுத்து நமக்கு இது வந்து எல்லாம் ஒரு எக்கனாமிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டெண்டுல்கர் அப்படின்னு என்னன்னா வறுமையை கணக்கெடுக்குது, எப்படி எந்த மாதிரி வறுமையில இருக்காங்க மக்கள் சொல்லிட்டு அதை கணக்கெடுக்காக அனுப்பப்பட்ட குழுதானது போடப்பட்ட குழுதானது டெண்டுல்கர் குழு. டெண்டுல்கர்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வச்சுக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் ஜெர்சி நம்பர் வந்து 10. ஓகேவா? இதுல கூட பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுல 10 இருக்கு பாருங்க. இப்ப எனக்கு 10 ரூபா கூட இல்லப்பா, ரொம்ப வறுமையில இருக்குப்பா, ஒரு டீயாச்சும் வாங்கிட்டாங்கப்பா, ஒரு பிஸ்கட்டாச்சும் வாங்கிட்டாங்கப்பா, ஒரு இட்லியாச்சும் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஸோ ஷா ஆணையம்னா இப்ப இந்திரா காந்தி எப்படின்னா நான் ரொம்ப சாந்தமான ஆள்றா, நான் எமர்ஜென்சி டைம்ல எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஞாபகம் வச்சு. சும்மா எல்லாமே ஷார்ட் கட்டுக்காக தான் சொல்றது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. நான் வந்து ரொம்ப சாந்தமான ஆளு, நான் வந்து 1975 போட்ட எமர்ஜென்சியில் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஸோ ஷானா சாந்தமானவங்க இந்திரா காந்தி ரொம்ப சாந்தமானவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டெண்டுல்கர் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, ஒரு டீயாச்சும் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சர்க்காரியா குழு உங்க எல்லாருமே தெரியும். ஓகேவா? சர்க்காரியா குழுனா மத்திய மாநில உறவுகளுக்கு வந்து செக் பண்றதுக்காக போடப்பட்ட குழுதானது சர்க்காரியா குழு. இது நமக்கு எப்ப போட்டிருப்பாங்கன்னா நமக்கு சர்க்காரி குழு 1983 போட்டிருப்பாங்க. 1983 போட்டிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் வந்து சரியா இருக்கா இல்லையா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? கூட்டாட்சி, நம்ம வந்து கூட்டாட்சி தானே, அந்த கூட்டாட்சியில மத்திய மாநில உறவுகள்ல எப்படி எல்லாம் நடக்குது, ஸோ அதிகார பகுதி கரெக்டா போதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போடப்பட்ட குழுதானது சர்க்காரிய குழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான குழு. 1983 வந்து இது போட்டிருப்பாங்க. இவர் வந்து 1987 வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 1983 இந்த குழு வந்து போட்டிருப்பாங்க. இவர் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்ச நாள் எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1987 வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 180 160 மேல 200 பரிந்துரைகள் வந்து பண்ணியிருப்பாரு.
ஓகேவா? ஸோ நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ சர்க்காரி குழு நம்ம அது பார்க்கணும்னா இது மட்டும் பார்க்கணும். ஸோ சர்க்காரி குழு எதுக்காக போடப்பட்டது? மத்திய மாணவர்களாக செக் பண்ணப்படுது. ஓகேவா? 1983 ஸ்டேட் அதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணதுக்காக போடப்படுது. அவர் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாரு? 1987 வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பண்ணா பீமல் ஜலால். பீமல் ஜலால்னா வந்து பேங்க் கேபிட்டல் அர்த்தம். ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப ஆர்பிஐ இருக்கா? ஓகேவா? ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐக்கு வரக்கூடிய அந்த இன்கம் இருக்குல்ல, வருமானம், அந்த கேபிட்டல்ல எப்படி வந்து கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்றதான் வந்து பேங்க் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பீமன் ஜலால் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, பேங்க் கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல்னா வருமானம். ஆர்பிஐக்கு எவ்வளவு வந்து வருமானம் வருதோ அந்த வருமானத்தை எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மற்றவங்களும் எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது பேங்க் எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா என்னது? பீமல் ஜலால். பீமல் ஜலால நம்ம என்னதான் பேங்க் கேபிட்டல், பேங்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பீமல் ஜலால்னா பேங்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாக்கி சேனல் வருமா? ஜாக்கி சேனல்ல பீமான் வந்திருப்பான், அவன் தான் கேப்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பீமா தான்ப்பா கேப்டன், பீமா தான்ப்பா கேப்டன், பீமா தான் கேப்டன். அந்த ஜாக்கி சேனல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பேங்க் கேபிட்டல். பேங்க் கேபிட்டல் பீமால் ஜலால். அவ்வளவுதான் முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? கஸ்தூரி ரங்கன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கஸ்தூரி ரங்கன் இருக்காங்கன்னா 2 விஷயத்துக்காக போட்டிருப்பாங்க. ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குல்ல, ஸோ மேற்கு தொடர்ச்சியில எவ்வளவு பாதுகாப்பு, அங்க என்னென்னலாம் விஷயம் வந்து கரெக்டா இருக்கு, அங்க மக்கள் எவ்வளவு வாழ்றாங்க, அதை பத்தி செக் பண்ணுங்க போடப்பட்டது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில நமக்கு கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? கஸ்தூரி ரங்கன். ஸோ கல்விக்காகவே வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? கல்விக்காக போடப்பட்ட குழுதானது கஸ்தூரி ரங்கன் குழு. கஸ்தூரி ரங்கன் குழு, கஸ்தூரி ரங்கன் 2 பேர் இருக்காங்களா? அப்ப 2 விஷயம், ஒன்னு கல்வி, இன்னொன்னு மேற்கு தொடர்ச்சி மலை. கஸ்தூரி வந்து நல்லா படிப்பாங்க போல. ஓகேவா? கஸ்தூரி வந்து நல்லா படிப்பாங்க போல, அவங்க கல்வி. அப்ப ரங்கன்னா மலைக்கு போயிடுவார், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப ரங்கா எங்கப்பா இருக்க? இப்ப ரங்கா எங்கப்பா இருக்க? சார் நான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கேன் சார். அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்? அங்க உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். அங்க எனக்கு அந்த கற்பூர வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கு சார். கற்பூர வாசனை என்னப்பா சொல்றீங்க? ஆமா சார். சோ அப்ப கஸ்தூரி ரங்கன்னா, பா ரங்கா எங்கப்பா இருக்க? நான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கேன் சார். அங்க என்னப்பா பண்ணிட்டீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். அங்கதான் கற்பூர வாசனம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒண்ணு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கஸ்தூரி ரங்கன் அப்படின்னா கல்வி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக போடப்பட்ட குழுதானது கஸ்தூரி ரங்கன் குழு. சோ இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா அசோக் தலால். அசோக் தலால்னா ஒண்ணுமே கிடையாது. அசோக், நீ உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ, என்னோட வரி, அதாவது என்னோட வருமானத்தை நான் டபுள் ஆக போறேன். ரஜினி சொல்வார்ல, அசோக் இந்த கேலண்டர் இந்த டேட் வந்து உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ, என்னோட வருமானத்தை நான் டபுள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா விவசாய வருமானத்தை இரட்டிப்பு. ஓகேவா? விவசாய டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு அர்த்தம். ஓகேவா? விவசாயிகளோட வருமானத்தை எப்படி டபுள் ஆகுறது அப்படிக்காக அதை செக் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அதுக்காக போடப்பட்ட குழுவானது அசோக் தலால் குழு. ஓகேவா? அசோக் தலால்னது நம்ம ரஜினி சொன்ன டைலாக் தான். அசோக், இது உங்க கேலண்டரை குறிச்சு வச்சுக்கோ, நான் டிஎன்பிசி கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன், இப்ப நல்லாவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி விவசாயிகளோட வருமானத்தை எப்படி டபுள் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோக் தலால் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பூஞ்சிக்குழு. நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பூஞ்சிக்குழுனா மத்திய மாணவர்கள் வந்து செக் பண்ண போடப்பட்ட குழுதானது பூஞ்சிக்குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2007 போட்டது. ஓகேவா? 2007 வந்து போட்டுப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, மத்திய மாணவர்கள்னா சர்க்காரியா போட்டாங்களா, அதே மாதிரி பூஞ்சிக்குழு வந்து போட்டுப்பாங்க. ஸோ மத்திய மாணவர்களை வந்து செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி 10th புக்லேயே இதுதான், உங்களுக்கே தெரியும், இது ஃபேமஸ் ஆனதா, இது சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பூஞ்சினா நமக்கு 2007 மத்திய மாணவர்களை செக் பண்ணது. இப்ப ரங்கராஜன் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1993 அரசு சொத்துக்களை வந்து தனியாருக்கு வழங்குதல். ஏன் சார் திடீர்னு 1993 கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க, என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க, 1991 நம்ம என்ன போட்டிருப்பாங்க, புதிய பொருளாதார கொள்கை வந்து போட்டிருப்பாங்க. புதிய பொருளாதார கொள்கை வந்து போட்டிருப்பாங்க. நமக்கு நரசிம்மராவ் தான் பிஎம் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நரசிம்மராவ் பிஎம். இது நான் நிறைய வாட்டி நானே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் ரிவ்யூலயும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து பிரதமர் வந்து நரசிம்மராவ், பினான்ஸ் மினிஸ்டர் வந்து யாரு, நிதியமைச்சர் வந்து நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் இருப்பாங்க. 1991 புதிய பொருளாதார கொள்கை வந்ததுனால ஸோ எது இதெல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. கவர்மெண்டோட எது இதெல்லாம் லாஸ்ட்ல போதோ அதை நம்ம தனியாரிடம் ஒப்படைக்கணும், அது எது எல்லாம் கொடுக்கலாம், எந்த கம்பெனிலாம் கொடுக்க கூடாது, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன குழுதானது ரங்கராஜன் குழு. ஓகேவா? ரங்கராஜன் குழுவானது 1900 தான் உங்களுக்கு ஞாபகம், இது வச்சுன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ரங்கராஜன் வந்து 1991 நேஷனல் புதிய பொருளாதார கொள்கை வருது. ஸோ அதனால 1993 கவர்மெண்ட் எதெல்லாம் லாஸ்ட்ல போதோ அந்த கம்பெனிஸ் வந்து பிரைவேட் கிட்ட கொடுக்கலாமா வேணாமா, அதுக்கு என்ன பண்றது, அது வந்து செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்ட குழுதானது ரங்கராஜன் குழு. ரங்கராஜன் குழு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மல்ஹோத்ரா. ஓகேவா? மல்ஹோத்ரா குழுனா ஒண்ணும் கிடையாது, காப்பீட்டு. ஓகேவா? காப்பீட்டு துறை என்னது,
இன்சூரன்ஸ்னா மல்ஹோத்ரா குழு வந்து எதுக்காக போறாங்கன்னா இன்சூரன்ஸ். ஓகேவா, அந்த காப்பீட்டு துறைக்காக போடப்பட்ட குழு தான் என்னன்னா மல்ஹோத்ரா குழு. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா தண்டவாளா குழு. ஓகேவா, தண்டவாளா அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறுமைக்காக செக் பண்றது. ஓகேவா, டேய் ஆல்ரெடி நம்மளே வறுமையில இருக்கோம்டா தம்பி, ஆல்ரெடி நம்மளே வறுமையில இருக்கோம், நீ படிக்கவும் மாட்ற வேலைக்கும் போக மாட்டேன், இப்படி தண்டமா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வீட்டுல டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையே தானே. நம்ம பாஸ் ஆகணும் இதான் சொல்லிட்டு இருப்போம், ஊர்களுக்கும் அப்படிதான் சொல்லுவோம், நம்ம ஃபேமிலியும் அப்படிதான் சொல்றாங்க. சரியா, என்ன சொல்றாங்க, டேய் ஆல்ரெடி நம்மளே வறுமையில இருக்கோம்டா, இப்படி தண்டமா வேலைக்கு போகாம இருக்க, எப்பதான் பாஸ் ஆக அப்படி கேக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க, நம்ம பாஸ் கிளியரா அச்சு தூக்குறோம் சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அப்ப தண்டவாளா அப்படின்னா வேலை வாய்ப்பின்மைக்காகவும் வறுமைக்காகவும் போடப்பட்ட குழுதானது ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி. ஏற்கனவே நம்ம பாவர்ட்டி ஒன்று பார்த்துருப்போம், என்ன பார்த்தோம், வறுமை. டெண்டுல்கர் குழு வந்து வறுமை தானே போட்டாங்க, எப்ப 10 ரூபாய் இருக்கு வறுமையை கணக்கெடுக்க போடப்பட்ட குழுதானது டெண்டுல்கர். ஞாபகம் தான், டெண்டுல்கர்னா வறுமையை வந்து எப்ப வறுமையை கணக்கெடுக்க போடப்பட்டது, என்ன மாதிரி வறுமையில இருக்கான்னு சொல்லிட்டு அது. அப்புறம் தண்டவாளனா வேலை வாய்ப்பின்மை, வேலை இல்லாம தண்டமா இருக்கியாடா, நம்ம ஆல்ரெடி வறுமையில இருக்கோம், கொஞ்சம் டக்குன்னு பாஸ் ஆகி உள்ள போய் டிஎன்பிசில அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மல்ஹோத்ரானா காப்பீடு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அதாவது நமக்கு காப்பி நல்லா போனா மண்ணில் தான் ஊற்றுவாங்க, காப்பி நல்லாவே இல்லைனா மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் ஊற்றுவாங்க. நீ காப்பி நல்லா போட்டு கொடுக்க என்ன பண்றாங்க, கீழே தான் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காப்பி நல்லா மண்ணில் ஊற்றிடுவாங்க, மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையம் எந்த வருஷம் போட்டு போனா 1966 மொரார் தேசாய் தான் போட்டுப்பாங்க. ஓகேவா, மொரார் தேசாய் தான் இது வந்து தலைவராக இருப்பாங்க. இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பிரதமரா இருப்பாங்க. ஓகேவா, சோ பிரதமரா இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவங்க 1966 முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் போடுறாங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு போடுவாங்க. அந்த குழுக்கு வந்து தலைவராக இருக்கணும்னா மொரார் தேசாய் தான் வந்து போடுவாங்க. ஓகேவா, மொரார் தேசாய் 1966 இது போடுறாங்க. ஸோ இவங்களோட பரிந்துரை தான் நமக்கு இன்னைக்கு டேட்ல வந்து லோக்பால் லோக் அதாலத் இருக்குல்ல, லோக்பால் லோக் ஆயுத்தான்னு சொல்றேன் சார், லோக் அதாலத் இல்ல, லோக்பால் லோக் ஆயுத்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களோட பரிந்துரை பேர்ல தான் அது வந்து வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இவங்களோட பரிந்துரை தான் லோக்பால் லோக் ஆயுத்தான்ற விஷயம் வந்திருக்கும். ஓகேவா, அப்ப முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையம் அன்னைக்கு டேட்டு பிரதம மந்திரி யாரு, இந்திரா காந்தி அவர்கள். அதுக்கான தலைவர் யாரு, மொரார் தேசாய். எந்த வருஷம், 1966 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வீரப்ப மொய்லின்றவர் இருப்பாரு. ஓகேவா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2005 அதுக்கான இரண்டாவது நிர்வாக சீரமைப்பு ஆணையம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 2005 போட்டிருப்பாங்க. அன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாரு. ஓகேவா, மன்மோகன் சிங் தான் 2005 பிரதமர் இருப்பாரு. ஸோ இரண்டாவது நிர்வாக சீரமைப்பு ஆணையம் போட்டது 2005. அன்னைக்கு டேட் வந்து பிரதமர் மன்மோகன் சிங். யாரு தலைவர் அப்படி கேட்டோம்னா வீரப்ப மொய்லி. இதான் ரொம்ப முக்கியம், வீரப்ப மொய்லி முக்கியம், இங்க மொரார் தேசாய் முக்கியம். வருஷம் 1966 2005, 1966 2005 பாருங்க. இதுக்கு எங்கேயோ இருக்கு டேட். 1966 வர ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 66 எங்க இருக்கு, 2005 எங்க இருக்கு பாருங்க. ஓகே, சோ மொரார் தேசாய் முதல் நிர்வாக சீரமைப்பு குழு. ஸோ ரெண்டாவது கேட்டாங்கன்னா 2005. ஓகே, ஸோ செகண்ட் அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அபித் ஹுசேன் சொல்லிட்டாங்கன்னா சிறு நிறுவனங்களோட அமைப்பு. ஓகேவா, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை எப்படி டெவலப் பண்ணலாம், அளவுக்கூடிய விஷயங்கள் எப்படி இது மேம்படுத்தலாம் அப்படிதான் போடப்பட்ட குழுதானது அபித் ஹுசேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அபித்ன்றது அஜித்னு வச்சுக்கலாமா. அஜித் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒல்லியா இருப்பாரு, டக்குன்னு குண்டா இருப்பாரு. ஸோ சின்னதாவும் இருப்பாரு, பெருசா இருப்பாரு. ஸோ அப்ப அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆனா படத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒல்லியாடுவார், டக்குன்னு குண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் சின்னதாவும் இருப்பாரு, டக்குன்னு பெருசாவும் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்மால் ஸ்கேல் டக்குன்னு பார்த்தா ஒல்லியா இருப்பாரு, டக்குன்னு பார்த்தா குண்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியானது அபித் ஹுசேன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன். உங்களுக்கே தெரியும் MS சுவாமிநாதன் யாரு, உங்களை தான் கேட்கிறேன். MS சுவாமிநாதன் யாரு, பசுமை நிற புரட்சியின் தந்தை, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாரு, MS சுவாமிநாதன். ஓகேவா, ஸோ MS சுவாமிநாதன் இஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 2004 இவர் வந்து ஒரு குழுவோட தலைவராக இருக்க. எதுனா விவசாயத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், அவர் தானே அது பண்ணாரு. ஸோ 2004 விவசாயத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக குழுவோட தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ MS சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சியின் தந்தை, அது ஒன்று தெரியும். அது மாதிரி என்ன குழுக்கு வந்து இது பண்ணிருக்காங்கன்னா விவசாயம், 2004 விவசாயம் பண்ணிருக்காங்க. ஸோ டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ MS விஸ்வநாதன் அப்படின்னா 2004 விவசாயிகள். அபித் ஹுசேன் அப்படின்னா நமக்கு சிறுநர குறிப்பு, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையம்னா 1966 மொரார் தேசாய். ரெண்டாவது சீரமைப்புனா 2005 வீரப்ப மொய்லி. ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தண்டமா இருக்காதுப்பா,
நம்மளே ஆல்ரெடி வறுமையா வேலையும் இல்லை, கண்டமா வறுமையில இருக்கும், டக்குன்னு வேலைக்கு போங்கப்பா, டக்குன்னு கிளியர் பண்ணி டிஎன்பிசி உள்ள போங்க, போஸ்டிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தண்டமா இருக்காத தண்டவாளம் அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை வறுமை சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து காப்பி நல்லா மண்ணு தான் ஊற்றுவாங்க, காப்பி நல்லா மண்ணு தான் ஊற்றுவாங்க. ஸோ காப்பீட்டு துறை மல்ல ஊற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரங்கராஜன்னா அரசு சொத்துக்களை வந்து பிரைவேட் கொடுக்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ணது ரங்கராஜன். இது நம்ம என்ன வடசென்னையில ராஜன் ஒருத்தருப்பாரா, என்னப்பா ஊருக்குள்ள பிரைவேட்லாம் கொண்டு வரீங்க, அவ்வளவுதான் உனக்கு நானா பேப்பர் ஓடி நினைச்சு அப்படிலாம் பேசலாம், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னப்பா பிரைவேட் கிட்ட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்களா, தப்பு ராஜா தப்பு, ராஜன் நான் இருக்கேன் என்ன தாண்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட் பண்ணி ஆரம்பிச்சோம். ஸோ 1993 அப்படி சொல்லி ஆரம்பிச்சோம். ஸோ பூஞ்சிக்குழு உங்களுக்கு 2007 மத்திய மாணவர்கள் வந்து இது பண்ணது. ஓகேவா? ஸோ அசோக் உன் கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ, என்னோட சம்பாதிச்சு நான் டபுள் ஆகி காட்டுவேன், உன்னோட நான் பெரிய ஆளாகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அசோக் தல்வால் அப்படின்னா நம்ம என்னது விவசாய வருமானத்தை இரட்டிப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சுதான். ஸோ கஸ்தூரி ரங்கன், எப்பா ரங்கா எங்கப்பா இருக்க சார், நான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கேன் சார், அங்க என்ன பண்ணிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கேன் சார், அங்கதான் கஸ்தூரி வாசனம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ கஸ்தூரி ரங்கனானது மேற்கு தொடர்ச்சி மலை கல்வி. ஓகேவா? ஸோ பீமல் ஜலால்னா அந்த ஆர்பி பேங்க் கேபிட்டல். ஓகேவா? அந்த பீம் தான் என்ன பண்றாரு, சோட்டா பீமா ஏதோ ஒன்று, சோட்டா பீம்லாம் அவர் தான் கேப்டன். பீம்னா சோட்டா பீம் தான் அவர் தான் கேப்டன், இல்ல அந்த ஜாக்கி சேனல் வருது ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சர்க்காரி குழுனா மத்திய மாணவர்கள், சர்க்காரி குழுனானது மத்திய மாணவர்கள் உங்களுக்கே தெரியாது. ஸோ டெண்டுல்கர்னா என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லப்பா, டெண்டுல்கர்னா 10, என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லப்பா, நான் வறுமையில இருக்கப்பா, வறுமை ஒழிப்பு. ஸோ அப்ப டெண்டுல்கர்னானது வறுமை கணிப்பு அதை கணக்கு போடுறது. ஸோ ஷானே இந்திரா காந்தி, நான் ரொம்ப சாந்தமான ஆளுப்பா, நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவசர நிலையில போடப்பட்ட மீறலுக்காக போடப்படாது ஷானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு விஜய் கோல்கர் நமக்கு என்ன வந்து பிபிபி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், கவர்மெண்ட்டும் தனியாரும் ஒன்று சேர்ந்து பண்ணா அது பேர் என்னது விஜய் கோல்கர் ஆணையம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வர்மா கொண்டாடுது கேர்ள்ஸ்லாம் வெரி பவர்ஃபுல்ங்க, நாங்களாம் வர்ம கலையோட சுத்திட்டு இருக்கோம், எங்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனவளையிலையும் அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வர்மா கொண்டாடுது பாலியல் துன்புறுத்தலுக்காக அந்த போடப்பட்டு சொல்றாங்க, 2013 போட்டது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுபாஷ் சந்திர கார்க் எதுக்காக போடப்படுது, கிரிப்டோ கரன்சி. சுபாஷ் சந்திர கார்க்னானது கிரிப்டோ கரன்சி. எப்பா கார்லாம் வந்து கிரிப்பா பிடிப்பா, என்னப்பா எங்கெங்கயோ வண்டி ஓட்டிட்டு போறீங்க, கார் நல்லா கிரிப்பா பிடிப்பா தம்பி, எங்கெங்கயோ போகுது வண்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ காரு கிரிப்பா பிடி, இது உங்களுக்கே தெரியும். என்னது சுபாஷ் சந்திர போஸே வந்து இறந்துட்டாரு, எவ்வளவு முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கேன், ஊரே கோஷம் போட்டுட்டு இருக்கு, உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். நவாசே சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்துட்டாரு, ஊரே கோஷம் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கேன், உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தினேஷ் கோஸ்வாமி, அண்ணனுக்கு ஜெய், நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சீங்கன்னா. ஸோ தேர்தல் டைம்ல நமக்கு கோஷம் போடுவாங்க, தேர்தல் டைம்ல திடீர்னு கோஷம் போடுவாங்க, அதாவது திடீர்னா தினேஷ் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சந்தானம்னா நமக்கு ஊழல் ஒழிப்பு, சந்தானம்னானது ஊழல் ஒழிப்பு. சிபிஐ மற்றும் சிவிசி 1963 1964, சந்தானம் கொண்டு 1962. ஓகேவா? சந்தானம் கடத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டு டைரக்டா சிபிஐ வந்துடும். ஸோ அடுத்து ஹனுமந்த் தான் நான் சொல்லிட்டேன், மலையை என்ன பண்ணுவார், கொண்டு போற மலையை பீஸா கட் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கு கொடுத்துருவாரு, எல்லா மாவட்டத்தை அந்த மலையை கட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த மலையில வந்து நிறைய மூலிகைலாம் இருந்தாலும் பூச்சிக்கொல்லி போட்டு நல்லா பாதுகாக்கிறார். ஏன்னா ராமருக்கு வந்து பண்ணுவாங்க, ராமருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த மூலிகை எடுத்துட்டு தான் போவாரு. ஸோ அந்த மூலிகை வந்து நல்லா பாதுகாப்பா இருக்கணும், பூச்சிக்கொல்லி போடணும்னு சொல்றேன் ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகே? ஸோ அப்போ அனுமந்தானது மாவட்ட திட்டமிடல் பூச்சிக்கொல்லி. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அண்ட் ஃபர்டிலைசர் சொல்றேன் ஆரம்பிச்சுவேன். ஸோ சிவராமனானது நவாடு, சிவனை கும்பிட போறேன் சார் நான், அதிகார நடுறத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கேன், இல்ல சார் சிவன்லாம் வந்து நடுறதுக்கு தான் சார் கும்பிடணும், இது என்னடா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு இருக்கணும் ஏதாவது சொல்லுவாங்க, அது எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவராமனானது நபாடு, என்னடா நபாடுனா நடுராத்திரி, நடுராத்திரி, சிவனை கும்பிடையான நடுராத்திரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நரசிம்மம்னா வங்கி சீரமைப்பு, நரசிம்மனானது வங்கி சீரமைப்பு. நான் சொல்ல வங்கியில வந்து எவ்வளவு ரெப்போ ரேட் இருக்கணும், எவ்வளவு கடன் வழங்குது அதை பத்தி பேசுறது நரசிம்மம் வங்கி சீரமைப்பு. ஓகேவா? ஸோ மெகல் நம்பிஸ்னா ஃபார்முலா, தேசிய வருமானம் அந்த ஃபார்முலா எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்து என்னது கோத்தாரினாலே கல்விக்குழு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1984 வந்து போட்டுருவோம், சாரி 1968 போட்டிருப்பாங்க. 64 கல்விக்குழு, 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்திரா காந்தி போட்டிருப்பாங்க. ஸோ வாஞ்சினா நமக்கு வருமான வரி சீரமைப்பு, கருப்பு பணம் அப்படி சொல்லி நான் ஓகேவா? ஸோ இதோ நம்ம பார்ட் 1 வீடியோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இதுல நிறைய டேட்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கமிட்டி மற்றும் கமிஷன் கேட்டுதான் சொல்லிட்டு அதை பார்ட் 2 வீடியோ நான் உடனே அப்லோட் பண்றேன், அதே பார்த்து முடிச்சேன். ஓகேவா? ஸோ கமிட்டி மற்றும் கமிஷன்ஸ்ல கான்செப்ட் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசின்னு சொல்லிட்டு அதை பார்ட் 2 வீடியோ நான் சொல்லிடுறேன், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு பார்ட் 2 வீடியோ சந்திப்போம்.